ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் சூப்பராக இருக்கோம். நம்ம ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் அருள் இருக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம போகிறதும் முருகன் கோயிலுக்கு தாங்க. முருகன் கோயில்னால் உடனே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது ரொம்பவும் ஃபேமஸான ஒரு கோயில். இதுக்கு நான் ஒரு 2 years பேக் போயிருந்தேன். அப்போ போனதுலேருந்து இந்த கோயிலுக்கு திருப்பி போகணுன்னு தோணுச்சு. இப்போ ரீசெண்டாகவும் போயிருந்தோம். 2 வீடியோவும் சேர்ந்து வரும். 2 years பேக் எடுத்ததும் இப்போ எடுத்ததுமே சேர்ந்தே தான் வரும். இப்போ என்னால் கொஞ்சம் போட முடியலை. நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பிரபலமான முருகன் கோயிலுக்கு தான். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு மலை மேலே சுற்றி மலை இருக்குது. அதுக்கு நடுவில் தான் இருப்பார். இவரும் மலை மேலே தான் இருக்கார். ரொம்ப பெரிய மலையெல்லாம் இல்லை, ஒரு 300 ஸ்டெப்பு இருக்கும் இந்த கோயிலுக்கு. நம்ம அந்த முருகனை பார்க்க போகணுன்னா ஒரு 300 ஸ்டெப் மேலே ஏறி போகணும். தேனி மாவட்டத்திலேருந்து ஒரு 27 கிலோமீட்டர், ஆண்டிப்பட்டியிலேருந்து 19 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. மாவுற்று வேலப்பர் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அதோட தோரண வாயில் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். இந்த கோயிலோட சிறப்பு அப்புறம் வரலாறு என்னன்றதெல்லாம் நம்ம போக வீடியோக்குள்ளே போகும்போது பார்ப்போம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அந்த வீடியோவில் வரும். இந்த கோயிலோட வரலாறு, சிறப்பு, அப்புறம் இந்த மாவுற்று வேலப்பர்னு கோயில் வந்ததுக்கு காரணத்தையும் நம்ம பார்க்கலாம். இந்த கோயில் தெப்பம்பட்டின்ற ஊரில் தான் இருக்குது. இந்த கோயிலோட வரலாறு பார்த்திங்கன்னா 300 வருடத்துக்கு மேலே பழமையான கோயில்னு சொல்லப்படுது. அப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த மலையை சுற்றி அதிக மாமரமும் மருத மரமும் அதிகமாக இருந்திருக்கு. அங்கே வசித்த மக்கள் பழியின மக்கள்னு சொல்லுவாங்க. அதாவது பழங்குடி மக்கள் இருந்திருக்காங்க. அவங்களோட பிரதானமான உணவு வள்ளிக்கிழங்கு பயிரிட்டு அறுவடைப்பட்டு சாப்பிட்றது தான் அவங்களோட இது. அப்படி ஒரு நாள் ஒரு கிழங்கு தோண்டும் போது கிழங்கு கிடைக்காம வேர் மட்டும் ஆழமாக போயிருந்திருக்கு. அந்த வேரை தோண்டி பார்க்கும்போது உள்ள சுயம்பு மூர்த்தியாக வேலப்பர், அதாவது முருகன் இருந்தார். அந்த முருகன் தான் இப்போ மேலே இருக்கார். இங்கே தோரண வாயிலில் அதாவது மண்டபங்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அவதாரத்தோட உருவங்களும் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போது இந்த பகுதியை ஆட்சி செஞ்ச கண்டமனூர் ஜமீன்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவர் பார்த்து இந்த முருகனுக்கு இங்கே கோயில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி கட்டின கோயில் தான் இந்த வேலப்பர் கோயில். இங்கே ஒரு குகை இருக்குது பாருங்களேன், இந்த ஒயிட் கலரில். இது பார்த்திங்கன்னா கண்டமனூர் ஜமீன் கடைசி காலத்தில் இருந்ததாக சொல்லப்படுது. இங்கே தான் அவர் கடைசி காலத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வேலப்பருக்கு ஏன் மாவுற்று வேலப்பர்னு பேர் வந்ததுன்னு பார்ப்போமா? அப்போ உள்ள காலகட்டத்தில் மாமரமும் மருத மரம் தான் சுற்றி அதிகமாக இருந்தது. இந்த கோயிலுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு மாமரத்தின் அடியில் இருந்து இன்னும் இப்பயுமே வற்றாத நீரூற்று ஒன்று கொண்டு இருக்குது. அதனால தான் மாவுற்று வேலப்பர்னு பேர் வந்தது. இந்த கோயிலோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து 12:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் பார்த்திங்கன்னா 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஈவினிங் வரீங்கன்னா 6 o'clock முன்னாடியே வந்துடுங்க.
அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த கோயில் அதாவது இந்த வேலப்பரை வந்து கண்டெடுத்தது வந்து பழங்குடியின மக்கள் தானே, அதாவது பழங்குடியின மக்கள். அவங்க தான் இங்கே எல்லா வகையான பூஜையுமே பண்ணுறாங்க. இன்னமும் அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னென்னா, எல்லா கோயில்லையும் முருகனுக்கு என்னென்ன அபிஷேகங்கள் பண்ணுறாங்களோ, என்னென்ன கிழமைகளில் என்னென்ன விசேஷங்களோ இங்கேயும் நடக்குது. அதே மாதிரி மலை அடிவாரம் வரைக்குமே நம்மளுக்கு காரு பஸ் எல்லாமே வருது. ஆண்டிப்பட்டியிலேருந்து பஸ் எல்லாம் இருக்குது. ரூட் நம்ம அடிவாரம் வரைக்குமே நம்ம பஸ்ஸில் பைக்கோ காரில் வந்தோம்னா அடிவாரம் வரைக்குமே நம்மளால் வர முடியும். இங்கே வந்து எல்லா விதமான அதாவது ஆடி, தைப்பூசம், கார்த்திகை, கிருத்திகை எல்லா விசேஷங்கள்லையுமே இங்கேயும் பூஜைகள் நடக்குதுங்க. கை கொடு, கை கொடு, சேகன் கொடு, இந்த காலு அந்த நீரூற்றுலேருந்து வர தண்ணியெல்லாம் இங்கே ஒரு குளம் மாதிரி வெட்டி வச்சுருக்காங்க. இந்த குளத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியில் குளித்தோம்னா தீராத வியாதியும் தீரும்னு சொல்லப்படுது, நம்பப்படுது. சைடில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தண்ணி வந்து விழுந்துக்கிட்டு இருக்கும். நாங்கள் போனது வெயில் காலத்தில் தான், ஜூன் மாதத்தில் போயிருந்தோம். அப்போயுமே லைட்டாக தண்ணி வந்துட்டு இருந்தது. மழை காலத்தில் இன்னும் அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் அந்த கும்மி பாட்டு சாங் ஆசமச்சம் வாங்கி சாங் வந்து எடுத்திருப்பாங்க. பறக்க விடு. ஆட்டு கை ஆட்டு இப்படி. ரெண்டுமே ஒரே குளம்தான். அதில் வந்து இந்த கைப்பிடி படிக்கு வந்து கைப்பிடி இருக்காது. ஏன்னா அது 2 இயர்ஸ் பேக் எடுத்தது. இப்போ இது ரீசெண்டாக எடுத்தது. தண்ணியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலங்கலாக இருக்கும் அந்த இதில் வந்து நல்லா தெளிவாகவே இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து பசங்களை குளிக்க வைக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் போயிருந்தோம். ஆனால் தண்ணி வந்து நல்லா ஜில்லுன்னு இருந்தது. நாங்கள் போயிருந்தது ஒரு ஆஃப்டர்நூன் கிட்ட தான் போயிருந்தோம். அப்போயுமே நல்லா ஜில்லுன்னு இருந்தது. பசங்களை குளிக்கவும் வைக்கலை. கை கால் மூஞ்சியை மட்டும் கழுவிட்டு மேலே வந்தாச்சு. இந்த குளம் இதில் வந்து தண்ணி அவ்வளோ தெளிவாக இருந்திருக்காது. ஏன்றது நான் பின்னாடி சொல்கிறேன். இதுதாங்க அந்த குளத்துக்கு பேக் சைடில் இருக்கிறது. இங்கே நிறைய மரங்கள்லாம் இருக்கும். இந்த இடத்துலையுமே அந்த கும்மி பாட்டோட சாங்ஸ் எடுத்திருப்பாங்க. மாவூற்று வந்து இதுதாங்க. இந்த இடத்துல தான் அந்த ஊற்று வந்து இருக்குது. இங்கே வந்து மக்கள் இது வந்து 2 இயர்ஸ் பேக் எடுத்த வீடியோ. அப்போ வந்து மக்கள் இங்கே போகிறதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருந்தாங்க. இது சப்தகன்னி கோயில். சுற்றி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கல் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. வீடு கட்டணும், அப்புறம் குழந்தைகள் வேணும் அப்படின்னு மக்கள் வந்து வேண்டுதல் வச்சுருப்பாங்க. என்ன காரணம்னா அங்கே வந்து கிணறு மாதிரி வெட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் ஊற்று. இதில் வந்து மக்கள் வந்து காயின் போடுறது, அப்புறம் தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழுக்காக்கிடுறாங்கன்றதுனால இப்போ வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இது நாங்கள் போயிருந்தப்போ எடுத்தது. அந்த சைடு ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா நிறையா உட்கார்றதுக்கு ப்ளேஸ் எல்லாம் இருக்கும். உட்காந்தோம்னாவே அங்கே வந்து அந்த காற்று, அந்த சத்தத்தில் வந்து நம்மளை மறந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த இடத்துல உட்காந்து. அதில் பார்த்தீங்கன்னா அந்த காற்றடிக்கிற சவுண்டு எல்லாமே கேட்கும் பாருங்களேன்.
குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனின் அருள் இருக்கும்னு சொல்கிற மாதிரி சுற்றி மலைக்கு நடுவில் ஒரு மலையில் மேலே நல்லா அழகாக இந்த வேலப்பர் இருக்கார். ரொம்பவுமே அழகாக பிரமிப்பாக சூப்பராக இருந்தார். இந்த கோயிலுக்கு வந்தாவே அவ்வளோ ஒரு சந்தோஷம். இதோட நான் செகண்ட் டைம் வந்துட்டேன். வேர் கும்மிப்பாட்டில் தேவயானி மேடம் வந்து ஒரு மயில்கிட்ட பேசுவாங்கள்ல, அந்த மயில் தான் இது. லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராக வந்தோம். அப்போ தான் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் சாப்பிடல. ஒரு 12:30க்கு இங்கே சாப்பாடு அன்னதானம் போடுறாங்க. சாதம், ரசம், 2 காய், தயிர் சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டு இந்த வட்டம் நாங்கள் இருந்து வெயிட் பண்ணியே சாப்பிட்டு வந்தோம். இது ஃபஸ்ட் டைம் துருவனோட ஆக்சுவலாக வந்து துருவனுக்கு 3rd பர்த்டேக்கு நாங்கள் கரெக்டாக போயிருந்தோம். இப்போ 2வது பையனோட 1 இயருக்கு அப்புறம் நாங்கள் போயிருந்தோம். இங்கே ஒரு மேலே ஒரு குகை கோயில் இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் கட்டினதுன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து அந்த வேலப்பர் கண்டு எடுத்ததாகவும் சொல்கிறாங்க. நல்ல ஒரு குகைக்குள்ளே இருக்கும். இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2 சிலை இருக்கும். போனீங்கன்னா நல்லா பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது தான் சுயம்பு மூர்த்தி. அது சின்ன சின்ன டேமேஜ் இருக்கிறதுனால இப்போ புதுசாக பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கும்போது தற்செயலாக என் ஹஸ்பண்டோட சித்தப்பாவும் வந்திருந்தாங்க. சாமி முட்டியா சாமி முட்டியாடா எப்படி முட்டை காப்பாத்து. ஆமாம் இதுலேயே ஃபோட்டோ எடுக்கலாம் கீழே. இந்த சின்னவர் இப்போல்லாம் ரொம்ப ஷேட்டை அப்படியே அவங்க அண்ணனெல்லாம் போட்டு அடித்து எடுத்துகிட்டு இருக்கான். கீழேயுமே எந்திரான்னு சொல்லி அடி போட்டுக்கிட்டு இருக்காரு சாரு. பாய்ஸ் எல்லாம் அம்மா பிள்ளையாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. எங்களை விட்டு சின்ன குட்டி என்ன பண்ணுவாருன்னா அந்த ஸ்டெப்ஸில் இருக்கும்போது அப்பா அப்பா அப்படின்னே சொல்லிக்கிட்டே இறங்குவார். இவர் ஒரு அப்பா பிள்ளை. அப்புறம் நாங்கள் ரிட்டன் வரும்போது பாம்பு போச்சுங்க. அந்த பாம்போட வீடியோ தான் அது. குட்டி பாம்பு தான். அது நம்ம மேலே படியில் நின்றுனா படியெல்லாம் ஏறாதுப்பா அப்படின்னாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன் எப்படி அழகாக ஏறுதுன்னு. அப்புறம் அவங்க துரத்தி விட்டாங்க. பயந்து கத்துனேன். ஐயோ இதை வீடியோ எடுக்கலையே அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கிண்டல் பண்ணிட்டு இருந்தார். கீழே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு அதாவது அந்த மலை அடிவாரத்துலேயே கற்பனசாமியும் ஐயனாரும் இருப்பாங்க. இது வந்து லாஸ்ட் டைம் போய் எடுத்தது தான். இங்கே பார்த்துட்டு தான் ஆக்சுவலாக மேலே போகணுமா நாங்கள். ஆனால் எங்களுக்கு தெரியாது. ரிட்டன் வரும்போது தான் நாங்கள் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு முகில்ஸ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.